தேவனுடைய குமாரரும் நம்முடைய அருமை நேசரமா இருக்கின்ற நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்பி நாமத்தினாலே தேவனுடைய சமூகத்திலே கொண்டு சேர்க்கப்பட்டுள்ளதான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் முதலாவது கிறிஸ்தேசுக்களான அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது தெரிவித்துக் கொண்டு, தேவனுடைய ஒரு பெரிதான ஒரு கிருபையினால கூட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நாம் நினைவு கூறுவதற்காக நாம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அதன் அடிப்படையில கூட இன்னைக்கும் நாம் முதலாவதாக நம்ம பார்க்க இருக்கிற ஒரு வேத பாடத்தின் தலைப்பானது பஸ்காவாகிய கிறிஸ்து என்கின்ற தலைப்பின் கீழாக நம்ம என்ன பண்ணலாம்னா, சற்று நேரம் இந்த நினைவு கூறுதலுக்கு உண்டான சில அடிப்படையான காரியங்களை நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜா ஒவ்வொரு நாளும் நம்ம படிச்சுட்டு போவோம். பட் இன்றைய நாள்ல முதல் வகுப்பு அப்படின்றனால மிக அடிப்படையான காரியங்கள், மிக அவசியமான சில நிழல் பொருளான காரியங்களை குறிச்சும், அதுக்கப்புறம் நாம் எப்படி இந்த ஒரு நினைவு கூறுதலுக்கு தயாராவது அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறித்து பாத்தீங்கன்னா மிக அடிப்படையான சில காரியங்களை நம்ம தியானிக்க இருக்கிறோம். பாடத்துடைய தலைப்பு நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து. அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு காரியம்தான். விசேஷமா பார்க்கும் பொழுது நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து அப்படிங்கிற இந்த தலைப்பே அப்போஸ்தலனாகிய பவுல் தான் நமக்கு என்ன பண்றாருன்னா வசனத்தின் வாயிலாக கொடுக்கிறார். நமக்கு நல்லா தெரிஞ்சபடி பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் இந்த பஸ்கா காலத்துல தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள இந்த பஸ்கா நியமத்தின் அத்தனை பொருள்களுமே பாத்தீங்கன்னா நம்முடைய இரட்சகருடைய காரியத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா சரியாக பொருந்துவதாக இருக்கு. அதுல சில முக்கியமான காரியங்கள், நிழலான காரியங்கள் எப்படி பொருள்ல பொருந்துது அப்படிங்கிறத நம்ம முதல்ல என்ன பண்ணலாம்னா கவனிக்கலாம். இஸ்ரேல் ஜனங்கள் அங்க எகிப்துல பாத்தீங்கன்னா அடிமைகளா இருக்கிறாங்க. அங்கிருந்த ஜனங்கள் கானானுக்கு போவதற்காக தேவன் மோசே மூலமா சில ஏற்பாடுகள் பண்ணும்போது விசேஷமா 10 வாதைகள் அனுமதிக்கிறாரு. அதுல 10வது வாதை தலைச்சின் பிள்ளை சங்காரம் தான் பாத்தீங்கன்னா இங்க நம்ம பஸ்கா அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம சொல்றோம். விசேஷமா இந்த பஸ்கா அப்படிங்கிற இந்த ஒரு முறைமை அல்லது முதல் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படும் போது சில இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ்ரேல் மக்கள் இடத்துல தேவன் கொடுத்தார். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில தான் அவர்கள் அதை பண்ணணும். ஒருவேளை அது தவறும் பட்சத்துல அந்த குடும்பத்துல மரணம் நிகழும் அப்படிங்கறத கூட நம்ம கவனிச்சிருக்கிறோம். அதுல ஒரு சில வசனங்கள் மாத்திரம் இந்த நாள்ல நம்ம கவனிக்கலாம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்துல வசனம் 3 முதல்ல வாசனம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டவர்கள். என்ன இங்க காரியம் சொல்றாருன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் கானானுக்கு சரியா போகணும் அல்லது எகிப்துல இருந்து அவர்கள் விடுதலை ஆகணும்னாவே முதல் கட்டளையாக அங்க கொடுக்கப்படுறது என்னன்னு பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு வீட்டு தலைவரும் 10ஆம் தேதியில விசேஷமா ஒரு ஆட்டுக்குட்டி என்ன பண்ணோம்னா தெரிந்து கொள்ள கடவர்கள். சரி, இந்த ஆட்டுக்குட்டி எப்படி வேணா இருக்கலாமா அப்படின்னு கேட்டா அதுவும் அல்ல. தேவன் சில முறைகள் கொடுக்கிறாரு. இந்த ஆட்டுக்குட்டி எவ்வண்ணமாக இருக்கணும்ன்றத 5ஆம் வசனத்துல என்ன பண்றாருன்னு அங்க கொடுக்கிறார். கவனிக்கலாம். யாத்ராகமம் 12:5. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதும் உள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். 2வது கண்டிஷன் தேவன் கொடுக்கிறார். அந்த ஆடு பழுதற்றதா இருக்கணும், எந்த விதமான பிளமிஷஸும் இருக்கக்கூடாது, அது ஆணா இருக்கணும், 1 வயது உள்ளதுமா இருக்கணும்னு பார்க்கணும். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லும் போது முதல்ல நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஆட்டுக்குட்டிக்கு இணையாக நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா புதிய ஏற்பாட்டு காலத்துல பொருளா இருக்கார். என்னெல்லாம் காரியங்கள் பொருந்தணும்னா, பழுது இருக்கக்கூடாது. நமக்கு நல்லா தெரியும், நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து கிட்ட எந்த விதமான பாவ காரியங்களும் இல்லை. அவர் பாத்தீங்கன்னா மாசற்றவர் இல்லைங்களா, பாவிகளுக்கு விலகினவர்கள் அப்படின்னு நம்ம எபிரேயர்ல கவனிக்கிறோம். அதே போல ஆணா இருக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட அந்த ஒரு நிலைமையில தான் முதலாம் முறைகளை வந்தார்னு பாக்குறோம். 1 வயது உள்ளதுமா இருக்கணும் அப்படிங்கறது கூட நம்ம கவனிக்கும் பொழுது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு முழுமையா இருக்கணும். இந்த 1 ஈக்குவல் அங்க எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் 30 வயசு. ஒரு ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டிய தகுதியான ஒரு வயசு பாத்தீங்கன்னா 30 வயசு. அந்த முழுமை தான் இங்க 1 அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த ஆட்டுக்குட்டியை யார் தெரிந்து கொள்ளணும் சொல்லி வசனம் இருக்குன்னா, வீட்டு தலைவர் தெரிந்து கொள்ளணும். அப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் பஸ்கா ஆட்டுக்குட்டியை பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியாக நம்முடைய பிதாவாகிய தேவன் என்னும் வீட்டு தலைவர் என்ன பண்றாருன்னா தெரிந்து கொள்றார். அப்படிங்கறதா இங்க முதலாவது ஒரு நிழலான காரியத்தை நம்ம கவனிக்கிறோம். இதற்குண்டான வசனத்தை ஒரு வசனம் மட்டும் நான் கவனிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல வசனம் 19 வாசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய
கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. பாருங்க, விசேஷமா அங்க அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியினாலதான் அங்க ஜனங்கள் மீட்கப்படுறாங்க. விசேஷமா தலைச்சன் பிள்ளைகள் முதல்ல என்ன பண்றாங்கன்னா மீட்கப்படுறாங்க. இங்க அதே போலதான் பஸ்கா என்னும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியா இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலதான் இங்கேயும் நாம் முதற் பலன்களாக என்ன பண்றோம்னா மீட்டுக் கொள்ளப்படுறோம்னு பார்க்கிறோம். இதை குறித்து நம்ம கவனிக்கிறோம். அங்க இஸ்ரேல் தேசத்துல அந்த வீட்டுல முதற் பலன்கள் இங்க பொருள்ல யாருக்கு அடையாளமா இருக்கிறாங்கன்னா யாக்கோபு 1:18 படிக்கிற மாதிரி இல்லைங்களா, நம்மை சத்திய வசனத்தினால ஜெனிப்பிக்கிறார். எதுக்கு அப்படின்னா முதல் பலன்கள் ஆவதற்குன்னு பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம அடிப்படை வேதாகம பாடத்திலே நிறைய காரியங்கள் நம்ம கவனிச்சிருக்கிறோம். அதனால சில விஷயங்கள் தான் இந்த பாடத்தில் நம்ம கவனிப்போம். அடுத்து என்ன ஆகுதுன்னா 10ஆம் தேதி தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அங்க வைக்கிறார். அப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அந்த ஆட்டுக்குட்டி அப்படின்னா அவர் கூட தெரிந்து கொள்ளப்பட்ட நாள் எதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னா 10ஆம் தேதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை குறித்து நம்ம பொருளை நம்ம கவனிக்கும் போது லிட்டரலாகவே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 10ஆம் தேதிங்கிறது எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது. நம்முடைய ஆண்டவரும் கடைசியா தன்னுடைய மரணத்துக்கு முன்பாக அவர் எங்க வரார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடைசி நாட்கள் நெருங்கும் போது கரெக்டா தன்னுடைய நண்பரான லாசருடைய வீட்டுக்கு வரார். அவர் வீட்டுக்கு விசேஷமான ஆட்டுக்குட்டியாக தெரிந்து கொள்ளப்பட்ட டைம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க நீசான் 10 காணப்படுது. அதை கூட நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். யோவான் 12ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். பாருங்க, இங்க கிளியரா இருக்கு. பஸ்கா பண்டிகை வர, ஆக்சுவலா பஸ்கா பண்டிகைன்றது நீசான் 15ல ஃபாலோ ஆகும். பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுறது நீசான் 14. பஸ்கா பண்டிகை அப்படிங்கறது அவங்க செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் போது நீசான் 15 ஆரம்பமாயிருக்கு. இப்ப இங்க என்ன சொல்றாருன்னா பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே அவர் யாருடைய வீட்டுக்கு வர்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா லாசருடைய வீட்டுக்கு வர்றார். சில தருணங்கள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி பார்ப்போம்னா அவர் 8ஆம் தேதி வந்துட்டார், அங்க அவருக்கு ராவிருந்து பண்றாங்க. ராவிருந்து பண்ணும்போது 9ஆம் தேதியா மாறிடுச்சுன்னு சொல்லி நம்ம ஒரு விளக்கம் கொடுப்போம். பட் ரொம்ப எளிமையா நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா லாசருடைய வீட்டுல நீசான் மாதம் 9ஆம் தேதி, அதாவது பஸ்கா பண்டிகையில இருந்து 6 நாளைக்கு முன்னாடி 15ல இருந்து 6 நாள் நீசான் 9ஆம் தேதி நம்ம கிழமைகள்ல சொன்னோம்னா ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்றாருன்னா நம்முடைய இரட்சகர் லாசருடைய வீட்டுல இருக்கிறார். அந்த காரண காரியங்கள்லாம் அங்க நடக்குது. இப்ப என்ன பண்றாருன்னா ஆட்டுக்குட்டி நீசான் 10ஆம் தேதி தெரிந்து கொள்றதுக்கு இணையாக நம்முடைய இரட்சகர் 10ஆம் தேதி ஏறக்குறைய ஒரு மதியான வேலையா இருக்கணும்னு கூட சொல்றாங்க. திங்கட்கிழமை அன்னைக்கு அவர் ஜெருசலேமுக்குள்ள போறார். எல்லா ஜனங்களும் என்ன பண்றாங்கன்னா இவரை மேசியான்னு ஏற்றுக்கொண்டு இவருக்கு பயங்கரமான அங்க ஒரு கிராண்ட் வெல்கம் என்னதுன்னு கேட்டீங்கன்னா நடக்குது. எப்படி இஸ்ரேல் தேசத்துல அந்த தலைப்பிள்ளைக்காக ஒரு ஆட்டுக்குட்டி தேர்ந்தெடுக்கப்படும் போது அந்த ஆட்டுக்குட்டி தான் அந்த குடும்பத்துக்கே எல்லாமா இருக்கிற மாதிரி இங்க நம்முடைய இரட்சகர் தான் அன்னைக்கு இருந்த இஸ்ரேல் மக்களுக்கு எல்லாமா என்ன பண்றாங்கன்னா அந்த பர்டிகுலர் நாள்ல என்ன பண்றாருன்னா காணப்படுறார். இதை கூட நம்ம கவனிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரத்துல வசனம் 13. யோவான் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். பாருங்க எப்படி அந்த ஆட்டுக்குட்டிய அவங்க செலக்ட் பண்ணும்போது அவர்களுடைய வீட்டுக்கு அந்த ஆட்டுக்குட்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக காணப்பட்டுச்சோ அதே போல இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய பின்னாட்கள் அவங்களுடைய நியாயப்பிரமாணத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கறதுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ஆட்டுக்குட்டியுடைய பலி ரொம்ப முக்கியம். இதை தேவன் அருமையை எப்படி கொண்டு வர்றாருன்னா நீசான் 10ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு இதை கூட இன்னைக்கும் பெயர் கிறிஸ்தவர்கள் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. சரிங்களா, அந்த குருத்தோலை ஞாயிறு அப்படின்றாங்க. நீங்க எக்ஸாக்டா இயேசு கிறிஸ்து பலியான அன்னைக்கு அவர் ஃப்ரைடே மறிக்கிறார். அங்கிருந்து ரிவர்ஸ்ல வந்தீங்கன்னா எப்படி போட்டு பார்த்தாலுமே நீசான் 10 அன்னைக்கு அவர் சிட்டிக்குள்ள போற அந்த சீன் பாத்தீங்கன்னா அது திங்கக்கிழமை தான் எக்ஸாக்டா ஃபாலோ ஆகும். கிளியரா இருக்கு. ஒரு கிராண்ட் வெல்கம் கொடுக்குறாங்க. அந்த வெல்கம்ல என்ன சொல்றாங்கன்னா இவர் தான் இஸ்ரேலின் ராஜான்றாங்க. சொன்ன இதே ஜனங்கள் அடுத்த ஒரு 3 நாள் கழிச்சு இவர் என்ன பண்றாங்கன்னா இவர் மேசியா இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணி சிலுவையில அறையக்கூடிய ஒரு கோரமான ஒரு சம்பவம் கூட அங்க நிகழுது. அப்ப அங்க ஆட்டுக்குட்டிக்கு இணையா இங்க நம்முடைய இரட்சகர் 10ஆம் தேதிக்கு இணையா இங்கேயும் 10ஆம் தேதி என்ன ஆகிறாருன்னா வரார்.
அங்க வீட்டு தலைவன் செலக்ட் பண்ணணும், இங்கேயும் நம்முடைய பிதாவாகிய தேவன் ஒட்டுமொத்த உலகத்திற்காக அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்றாருன்னா செலக்ட் பண்றாரு. சரி, அப்படி அந்த ஆட்டுக்குட்டியை செலக்ட் பண்ணியாச்சு. 14ஆம் தேதி சாயங்காலம் அடிக்கணும். இந்த சாயங்காலம் அடிக்கிறது பத்தி இந்த பாடத்துடைய கடைசியில நம்ம பார்க்கலாம். சாயங்காலம் அடிச்சு முடிச்சோன்ன இந்த ஆட்டுக்குட்டியை புசிக்கக்கூடிய விதத்தை நம்முடைய தேவன் பிரமாணமாகவே கொடுத்தார். அதை இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா கவனிக்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துல வசனம் 46 வாசிக்கிறோம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அதை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் புசிக்க வேண்டும். அந்த மாமிசத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போகக்கூடாது. அதில் ஒரு எலும்பையும் முறிக்க கூடாது. பாருங்க, கிளியரா சொல்றார், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் புசிக்கணும். அந்த மாம்சத்தில் கொஞ்சமாவதும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போகக்கூடாது. இதை கூட நம்முடைய சகோதரர்கள் எப்படி இத விஷயத்த பாக்குறாங்கன்னா, நம்ம நினைவு கூறுதல் அனுசரிச்ச பிறகு கூட அங்க ஒருவேளை நாம் அங்க தயாரிக்கக்கூடிய அப்பமாகட்டும் திராட்சை ரசங்களாகட்டும் ஒருவேளை அங்க எக்ஸஸா நமக்கு இருக்கு அப்படின்னா கூட நம்முடைய மூத்த சகோதரர்கள் என்ன பண்றாங்கன்னா அங்கேயே அதை முழுவதுமாக அவங்க ஷேர் பண்ணி அவங்க குடிச்சு தீர்ந்த பின்பு தான் அவங்க மற்ற இடத்துக்கு கடந்து போறோம். பட் இங்க தேவன் அருமையான ஒரு பிரமாணம் கொடுக்கிறார். அந்த மாம்சத்துல கொஞ்சமாகலும் வெளில கொண்டு போக கூடாது. அதில் ஒரு எலும்பும் என்ன பண்ணக்கூடாதுன்னா முறிக்கப்படக்கூடாதுன்ற. அப்போ தேவன் அருமையாக இந்த நியமத்தை என்ன பண்றாருன்னா நம்முடைய இரட்சகருடைய வாழ்நாள நிறைவேற்றார். இதே போல நம்முடைய இரட்சகருடைய மரணம் நிகழ்ந்த பிறகு அவருடைய கால் எலும்புகளை முறிப்பதற்காக அங்க ரோம சேவகர்கள் வரும்பொழுது அங்க தெளிவா இருக்கு, அவருடைய கால் எலும்பை முறிக்கல. காரணம், அவர் ஆல்ரெடி என்ன ஆயிட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மறிச்சிட்டார் அப்படின்னு பார்க்கலாம். வாசிக்கலாம். இந்த ப்ராபசி அங்க ஃபுல்ஃபில் ஆகுது. யோவான் 19ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். யோவான் 19ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. பாருங்க அன்பு சகோதர சகோதரிகளே, இங்க கூட நம்ம சில விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பாக்குறது ஒரு பேசிக்கா இருந்தா கூட அந்த பேசிக்ல சில நியாயமான சில அட்வான்ஸ் விஷயங்களையும் கவனிக்கும். கூட இருந்த 2 கல்வர்கள் மறிக்கல, ஆனா நம்முடைய ரட்சகர் அவர் மறிச்சிட்டார். சரி, எப்படி இது அப்படின்னு கவனிக்கும் போது ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நாள்ல இருந்தே ஒரு சிவியரான ட்ரையல் அவருக்கு அங்க பாத்தீங்கன்னா பிலாத்துடைய பனிஷ்மெண்ட் வார நாள் அடிப்பிக்கிறாங்க, அவருடைய சதைகள் பிக்கப்படுது. அதுக்கப்புறம் சரியான ஒரு வெயிட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எவ்வளவோ கிலோ சொல்றாங்க, 100 LBSன்றாங்க நம்ம ஆங்கில டேர்ம்ல சொல்லணும்னா. அவ்வளோ எடை கொண்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 75 கிலோக்கு மேலன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ எடை கொண்ட ஒரு சிலுவையை சுமந்துட்டு போறார். அவ்வளோ காயங்கள் பின்னாடி இருக்கு, பயங்கரமான ஒரு பெயின். இது போக ஒரு சிலுவையில் அறையிறாங்க. இப்ப சிலுவையில் அரைஞ்ச 6 மணி நேரத்துல ஜென்ரலாவே என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனுஷனை சிலுவையில் அரைஞ்சா குறைஞ்சது அந்த மனுஷன் மரிக்கிறதுக்கு 3 to 4 நாட்கள் ஆகும். ஆனா நமக்கு நல்லாவே தெரியும் தேவ திட்டம் எல்லாமே அருமையா பொருந்தது. அடுத்த நாள் பாசோவருக்கு முன்னாடியே ஒரு சிலுவையிலிருந்து இறக்கணும். அப்ப சிலுவையிலிருந்து இறக்கணும் அப்படின்னா இவங்க மறிக்கணும், பிரேதம். ஆனா கால் எலும்பு முறிக்கப்படக்கூடாது. மற்ற கல்வர்களை காலை உடைச்சு மறிக்க வச்சாங்க. ஆனா இவருடைய காலை உடைச்சோம்னா இங்க ஃபர்ஸ்ட் ஆட்டுக்குட்டியுடைய பிரமாணம் ஃபுல்ஃபில் ஆகாது. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சரியான டைம்ல தன்னுடைய ஜீவனை தேவனுடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறார். மறிச்சாருன்னு சொல்றதை விட தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறார். அது கம்ப்ளீட்டா அவருடைய சரீரம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒத்துழைப்பு கொடுத்தது. ஏன்னா சரீரத்துல பல விதமான வேதனைகள் அவர் பட்டார். இங்க கூட பஸ்கா ஆட்டுக்குட்டியோட பிரமாணம் அருமையா நிறைவேறுது. அவருடைய கால் எலும்புகள் என்ன பண்ணலன்னா முறிக்கப்படலன்னு பார்ப்போம். அதே போலதாங்க ஆட்டுக்குட்டியும் கம்ப்ளீட்டா ரோஸ்ட் பண்ணணும் தான் என்ன பண்றாங்கன்னா அவங்க சொல்றாங்கன்னு பார்ப்போம். சரி, ஆட்டுக்குட்டியோட மாம்சம் தான் இது. ஆட்டுக்குட்டியோடைய ரத்தம் என்ன பண்ணாங்கன்றது கூட நம்ம கவனிக்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற்சட்டத்தில் தெளித்து. பாருங்க, இங்க என்ன ஒரு பிரமாணம் கொடுக்குறாங்கன்னா, அதில் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து. ஃபர்ஸ்ட் விஷயம், ரத்தத்தில் கொஞ்சம் எடுக்கிறதுனா என்ன? நம்ம இங்கேயே ஆழமான காரியங்கள் பார்க்கலாம். விசேஷமா பாத்தீங்கன்னா முதற் பிள்ளைகளுக்காக தான் இந்த விஷயமே நடக்குது. திருச்சபையின் பிள்ளைகளுக்கு தான் முதல்ல இந்த அப்ளிகேஷனு. அவர் சொல்றார், கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசலின் நிலைக்கால்கள் 2லும் என்ன பண்ணணும்னா பூசணும், மேற்சட்டத்திலையும் தெளிக்கணும். இந்த வரைபடத்துல இருக்கிற மாதிரி நம்ம வீட்டுடைய என்ட்ரன்ஸ்ல டோர் போஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த மேல் சட்டத்துல தெளிக்கிறாங்க. இப்ப கேள்வி,
ஏன் கீழே ஒரு ஃப்ரேம் இருக்குல்ல, உட்டன் ஃப்ரேம், கால் வைக்கிற இடத்துல அங்கேயே இந்த ரத்தம் தெளிக்கப்படல பிரமாணத்துல, பழைய ஏற்பாடுல அப்படின்னு பார்க்கும் பொழுது தேவன் அதை வந்து வேணான்றார். என்ன காரணம்னா, இதனுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் எப்படி புதிய ஏற்பாட்டு காலத்துல இருக்குன்னா, யாரெல்லாம் இந்த ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணுகிறாங்களோ, எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல வசனம் பார்க்கிறோம் இல்லைங்களா, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு இந்த பரமையை ருசி பார்த்து எல்லா காரியத்தையும் மறுதளிச்சு போனவங்க தேவனுடைய குமாரனை காலின் கீழே போட்டு மிதிக்கிறாங்கன்னு சொல்லி வசனம் பார்க்கிறோம். அப்புறம் ஏன் இந்த ரத்தம் கீழே கொட்டப்படல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப தெளிவா புதிய ஏற்பாடுல நமக்கு ரெஃபரன்ஸ் இருக்கு. இந்த ஈடுபலியின் புண்ணியத்தை யார் ஒருவர் அற்பமா என்றாங்களோ அதுதான் கீழே கொட்டுறதுக்கு இணையா இருக்கு. அதனாலதான் பிரமாணத்திலே தேவன் சொல்லிட்டார், இதை வந்து இந்த சட்டங்கள்ல மட்டும்தான் என்ன பண்ணணும், நீங்க வந்து தெளிக்கணும்ட்டார். அப்ப இங்க ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா நமக்காக இருக்குதுன்றத அவர் சொல்றார். வாசிக்கலாம், எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல வசனம் 24 முதல்ல வாசிக்கலாம், அப்புறம் 22 வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கு ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். பாருங்க, அங்க ரத்தம் வந்து விசேஷமா அங்க ஒரு பாதுகாப்பு. இங்கே அதே தான் நம்முடைய ரட்சகருடைய ரத்தம் இணையாக இந்த திராட்சை ரசத்துக்கு நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறோம். இங்கேயும் அவருடைய ஜீவன், ஏன்னா ரத்தம் ஈக்குவல் ஜீவன் தான், அவருடைய ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு வருது. அதுல எபிரேயர்ல 22ல சொல்லும் போது கூட ஒரு சுத்த மனசாட்சியா, ஒரு கிளியர் கட்டான ஒரு ஹார்ட் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளா நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னா அந்த பிளட் ரொம்ப அவசியம்ன்றார். வாசிக்கலாம், எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல 22 வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவும். பாருங்க, அங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல சொல்லப்பட்ட அந்த ரத்தம் நிலைக்கால்கள்ல பூசப்பட்டது எதற்கு இங்க இணையா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் அது வந்து 2 அப்ளிகேஷனா இருக்கு. நமக்கு ஒரு பாவ மன்னிப்பை கொடுக்குது, அதே போல நம்ம அந்த பாடுகளுக்கு பங்காளிகள் அப்படிங்கிறத திராட்சை ரசத்துடைய வடிவத்துல சொல்றார். இங்கேயும் அதான் எபிரேயர்ல படிக்கிறோம், துர்மனசாட்சி நீங்க, விசேஷமா அவருடைய ரத்தம் அவருடைய அப்பம் பெற்றுக்கொள்ற நமக்கு இந்த துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக, ரொம்ப ஒரு பியூரிபிகேஷன் ஆஃப் த ஹார்ட் நமக்குள்ள இருக்கணும்ன்றாரு. சுத்த ஜலம் என்னும் சொல்லக்கூடிய சத்திய வசனத்தினால கழுவப்பட்டவர்களா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இங்க வலியுறுத்துறாரு. அங்க ஆட்டுக்குட்டி ரத்தம் பார்த்துட்டோம். இந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ண சொல்றாங்கன்னா, நெருப்புனால என்ன பண்ணணும்னா சுடணும் அப்படின்றாங்க. வாசிக்கலாம், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அன்று ராத்திரியிலே இதன் மாமிசத்தை நெருப்பில் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடு கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பாருங்க, இந்த வசனத்தை வச்சு நம்ம 3 பகுதிகளா பார்ப்போம். மாம்சத்தை நெருப்புனால சுடுறதுனா என்ன, அதனுடைய அப்ளிகேஷன் என்ன, புளிப்பில்லா அப்பம் பின்னாடி வசனம் வரும், அந்த டைம்ல நம்ம வாசிக்க வேணாம், அந்த விஷயத்தை மட்டும் எடுத்துக்கலாம். அப்புறம் கசப்பான கீரை அப்படிங்கிற விஷயம். அப்ப இங்க நிழல்ல வந்து பஸ்காவுடைய பிரமாணம் ரொம்ப தெளிவா இருக்கு. அந்த மாம்சம் அதனுடைய எலும்புகள் முறிக்கப்படக்கூடாதுன்றாங்க. ஆட்டுக்குட்டியோட மாம்சம் அதை நெருப்புலதான் சுடணும்ன்றார். இப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மோரார்லஸ் இந்த பிக்சர்ல இருக்கிற மாதிரிதான் முழுவதுமாக அந்த மாம்சத்தை ரோஸ்ட் பண்ணணும், கம்ப்ளீட்டா அப்படியே நெருப்புல என்ன பண்ணணும்னா காமிக்கணும், வேற எந்த வகையிலையும் பண்ணக்கூடாது. இதை அவங்க ஷேர் பண்ணி என்ன பண்ணணும்னா சாப்பிடும். இந்த மாம்சத்தை நெருப்புனால சுடுறதுனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நெருப்பு போன்ற அனுபவங்களுக்கு தேவன் என்ன பண்றாருன்னா அனுமதிக்கிறாரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆட்டுக்குட்டி. அப்ப அவருடைய சிலுவையில் இருந்த அந்த அகோனி, ஒரு கோரமான ஒரு வழி, அந்த வழியை தான் இங்க நம்ம எதற்கு ஒப்பிட்டு பார்க்கறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடுமையான உபத்திரவம் பாடுகள், ஏன்னா அக்னினாவே பாடுகள் பார்ப்போம். உபத்திரவம் பாடுகளின் மத்தியில கூட நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து அவர் தான் வந்து பாஸ் ஓவர் பஸ்கா ஆட்டுக்குட்டிங்கிறத ரொம்ப கிளியரா அவர் காமிச்சார். எவ்வளவோ சிவியரான பெயின் இருந்துச்சு, அதாவது லிட்டரலா மட்டும் பெயின் இல்லாம மன ரீதியாகவும் அநேக வழிகள் இருந்துச்சு. ஏன்னா அவரும் அவருடைய அப்பாவும் இருக்கக்கூடிய உறவு முறைகளை குறித்து கொச்சையா பேசினாங்க. இவரையே எப்படி ஏளனம் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தேவனுடைய குமாரன்னா இறங்கி வாங்க, உங்களாலேயே உங்களை ரசிக்க முடியலையே, நீங்க எப்படி எங்களை எல்லாம் ரசிப்பீங்கன்னு சொல்லி எவ்வளவோ பேச்சுக்கள் அவர் வந்து அவர்கிட்ட பேசும்போது கூட
எல்லா வலி வேதனை போன்ற பாடுள்ள அனுபவங்களை அவர் பொறுமையா தாங்கிட்டு இருந்தார். ஏன்னா அவருடைய கண்களுக்கு முன்னாடி யார் தான் இருந்தாங்கன்னா, முதல்ல திருச்சபையின் பிள்ளைகள், அவருடைய மனவாட்டி, அதுக்கப்புறம் உலக மக்கள். இவர்களுக்காகவே இந்த நெருப்பு ரெண்டு வகையில சொல்லணும்னா, லிட்டரலாகவே அவருக்குள்ள ஒரு டீஹைட்ரேஷன் காணப்பட்டுச்சு. கடைசியா மேல் வீட்டு அறையில அவர் உணவு எடுத்துக்கிட்ட மாதிரி தான் நமக்கு ரெக்கார்ட் இருக்கு. அதுக்கப்புறம் எங்கேயுமே அவர் உணவு எடுத்துக்கிட்ட மாதிரியும் தண்ணீர் பருகின மாதிரியும் ரெக்கார்டு இல்லை. லிட்டரலாகவே ஒரு மனுஷன் இரவு முழுவதும் தூங்கல, எந்த வகையான இன்டேக்கும் இல்லை அப்படின் போது அவருடைய சரீரத்திலிருந்து பயங்கரமான ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஹீட் ஜென்ரேட் ஆகும். இது லிட்டரலா இதோட ஆவிக்குரிய அர்த்தம் பார்க்கும்போது ஒரு சிவியரான பாடுள்ள அனுபவத்துக்குள்ள இந்த கடைசி நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார். அதுதான் விசேஷமா அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி மாம்சத்துல அங்க பண்ணக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ பாடுகளை குறித்து ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல வசனம் 12 மற்றும் 13 வாசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13ஆம் வசனங்கள். 12ஆம் வசனம், அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். 13ஆம் அதிகாரம், ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். பாருங்க, ரொம்ப அருமையாக இங்க கோட் பண்றாங்க. இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் பண்ணும்படிக்கு நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். லிட்டரலா இதை நம்ம பார்க்கும்பொழுது அங்க ஆக்சுவலா டேபர்நாக்கிள் ஷேடோஸ் உடைய பொருளை பத்தி இங்க பேசிட்டு இருக்காங்க. பட் லிட்டரலா நம்ம பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவர் ரத்தம் சிந்தி மறிச்சது கூட அந்த ஜெருசலேம் அந்த சிட்டிக்கு வெளியே, கொல்கத்தா இருக்கிற இடம் சிட்டியோட அவுட்டர் நம்ம பார்க்கிறோம். பாடுபட்டாருன்னு இருக்கு. இந்த பாடுபட்ட இந்த அகோனி தான் பார்க்கும் பொழுது கிளியரா அவர் அந்த லாஸ்ட் டே முழுக்க அவருக்கு பயங்கரமான ஒரு பிசிக்கலாவும் வேதனை, மன ரீதியாகவும் இதுவரைக்கும் நம்முடைய ஆண்டவர் போகாத கடினமான அனுபவங்களுக்குள்ள போறார். இதுதான் அங்க நம்ம பார்க்கிறோம். அந்த ஆட்டுக்குட்டியை முழுவதுமாக நெருப்பினால் என்ன பண்ணணும்னா சுட போறோம். அடுத்து சொல்றாரு, நாமும் அவருடைய நிந்தையை சுமந்து. இதெல்லாம் ஏன் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கும் அநேக உபத்திரவங்கள், பாடுள்ள விஷயங்கள், விசேஷமா இந்த மெமோரியல் டைம்ல பாத்தீங்கன்னா நம்முடைய சகோதரர் எழுதுறாரு. எப்படி அந்த கடைசி டைம்ல எல்லாருக்குமே சிவியரான ட்ரையல் இருந்துச்சோ இயேசு கிறிஸ்து மரிக்கிற டைம்ல, அதே போல இந்த பாஸ் ஓவருக்கு முன்னாடி பிஃபோர் 3 months தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரெகுலரா இருக்கிற ட்ரையல்ஸ் அண்ட் டெஸ்டஸை விட சிவியரான அனுபவங்களுக்குள்ள நம்ம போகும். எல்லா அனுபவங்களையும் நாம் நம்முடைய சுத்தமான மனசாட்சியை காத்துக்கொள்ளணும், இல்லைன்னா ஒரு மோசமான விளைவை சந்திப்போம்னு அவர் என்ன பண்றாருன்னா எழுதுறாரு. ஸோ இப்போ நம்ம பஸ்காவுடைய நிழல்ல இருந்து சில விஷயங்கள் அப்படி என்ன பண்றாருன்னா பார்த்துருக்குறோம். விசேஷமா இந்த காரியங்கள்லாம் எப்போ நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நைட் டைம்ல என்ன ஆகுதுன்னா அங்க நடக்குது. வாசிக்கலாம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். அப்ப இந்த காரியம் ஃபர்ஸ்ட் ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுறது, விசேஷமா தலைப்பிள்ளைகள் வெளியே வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மிட் நைட்டுக்கு அப்புறம் நடக்குது. மிட் நைட்டுக்கு அப்புறம் நடக்குது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் அது என்ன ஆகுதுன்னா அப்படியே ஃபார்வர்ட் ஆகி போகுதுங்கிறத நம்ம கவனிக்கிறோம். அப்ப இதை கூட எதற்கு நம்ம பொருளா பாக்குறோம்னா ஒட்டுமொத்த சுவிசேஷ யுகமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு நைட் டைம் மாதிரி தான். கிறிஸ்துவுடைய வெளியரங்கமான ராஜ்யம் பாத்தீங்கன்னா ஒரு வெளிச்சமான காலப்பகுதி மாதிரி. இப்ப விசேஷமா தேவனுடைய பிள்ளைகள் இந்த காஸ்பல் ஏஜ்ல இருந்து கடந்து என்ன ஆகுறாங்கன்னா அப்படியே இந்த மில்லினியம்குள்ள என்ன ஆகுறாங்கன்னா வெளில போறாங்க. இந்த ஃபேஸ் பாத்தீங்கன்னா ஒரு ராத்திரி வேலைன்னு சொல்றோம். விசேஷமா அங்க பாத்தீங்கன்னா ராத்திரினா ஈவினிங்லாம் கிடையாது. அங்க மோசையை பார்வோன்னு கூப்பிடும் போது ஆல்மோஸ்ட் மிட் நைட்டுக்கு மேல கூப்பிட்டு நீ தயவு செஞ்சு உன்னுடைய ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு போப்பான்னு சொல்லும் போது அந்த நைட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த ஃபார்வர்டு டில் மார்னிங் வரைக்கும் என்ன ஆகுறாங்கன்னா இந்த காரியங்கள் நிகழ்துன்னு நம்ம கவனிக்கிறோம். ஸோ இங்க கூட இரவு அப்படின்னு பார்க்கும்போது பவுல் அருமையா எழுதுறாரு. ஸோ நாம் இங்க இரவின் பிள்ளைகள் இல்லை, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கணும். ஏன்னா பகல் ரொம்ப பக்கம், கிறிஸ்துவோடைய வெளியரங்கமான ராஜ்யம் ரொம்ப பக்கமா இருக்கு. நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கணும்னா அந்த ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாக இப்பவே நம்முடைய நடக்கைகள் இருக்கணும்னு என்ன பண்றாருன்னா எழுதுறாரு. வாசிக்கலாம். ரோமர் 13ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகள் நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவும்.
பாருங்க அன்பு சகோதர சகோதரர்களே, இங்க இரவு அப்படிங்கிறது நம்ம கடந்து போயிட்டு இருக்க இந்த ஒரு காலம். சீக்கிரத்துல வெளிச்சம் வந்துடும் கண்ணுக்கு தெரியக்கூடிய பாகத்துல. இப்ப நமக்கு என்ன தேவன் அட்வைஸ் கொடுக்கிறாருன்னா, கிளியரா சொல்றார், ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் என்ன பண்ணோம். அப்ப எதெல்லாம் தேவனுடைய திட்டத்திற்கும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் எதெல்லாம் கூடாது, இது ஆகவே ஆகாதுன்னு தேவன் வசனத்தின் மூலமா நமக்கு உணர்த்துறாரோ அந்த காரியங்களை உடனே நம்ம தள்ளி விடணும். தள்ளி விடணும்னா என்ன அர்த்தம்னா, அந்த காரியம் நம்ம விட்டு போகாது, நாம தான் ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா போக வைக்கணும். ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம் ஒளியின் ஆயுதங்களை என்ன பண்ணணும்னா தடுத்தோம். இதெல்லாமே எங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எகிப்து என்னும் அடிமைத்தனத்தின் வீடுல என்ன பண்ணுதுன்னா நடக்குது. இங்க கூட திருச்சபையின் பிள்ளைகளாகிய நாம் எகிப்து என்னும் இந்த உலகமாகிய இந்த அடிமைத்தனமாகிய வீட்டில் இருக்கிறோம். இங்கிருந்து நம்முடைய பரலோக மேன்மைக்கு நம்ம போகணும், அல்லது அந்த பரம காணானுக்கு நம்ம போகணும்னா இதையும் நம்ம கடக்கணும்ன்ற வாசிக்கலாம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்டு இந்த நாளை நினையுங்கள். கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் நீங்கள் புளித்த அப்பம் புசிக்க வேண்டாம். பாருங்க, இந்த புளித்த அப்பத்துக்கு நம்ம அடுத்து வரலாம். இங்க என்ன சொல்றாருன்னா, அங்க எகிப்து என்னும் அடிமைத்தன வீடு, இங்க எகிப்துக்கு இணையா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒட்டுமொத்த உலகம். இங்க தேவனுடைய பிள்ளைகள் கூட, விசேஷமா நம்முடைய ஆண்டவர் நமக்காக மறிச்சிருக்கிறாருன்னு தெரிஞ்சா கூட நம்ம இம்மிடியேட்டா என்ன பண்ணணும்னா இந்த அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து நம்ம கடந்து போகணும். எங்கன்னா பரலோகத்தை நோக்கி நம்முடைய செயல்பாடுகள் அவ்வண்ணமா இருக்கணும். அப்போ அடிமைத்தன வீடு அங்க எகிப்துன்றது இங்க எப்படி பிரதர் உலகம் சொல்றோம்னா, அன்னைக்கு எகிப்துல முழுக்க முழுக்க விக்கிரகம். இன்னைக்கு நம்ம அடிப்படை சத்தியத்திலே படிச்சிருக்கிறோம். இந்த உலகத்தை நம்ம எதற்கு ஒப்பிடுறோம்னா எகிப்துக்கு ஒப்பிடுறோம். அது கூட ஒரு வசனம் படிச்சிடலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல 3-4 வசனம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனம். 3ஆம் வசனம். அப்படியே நாமும் சிறு பிள்ளையாய் இருந்து காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். 4ஆம் வசனம். நாம் புத்திர ஸ்வீகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களையே மீட்டுக் கொள்ளத்தக்கதாக. பாருங்க, இங்க கிளியரா சொல்றாரு, நாம் இவ்வுலக வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டுறாரு. அப்படின்னா நாம் எகிப்திலிருந்து வெளியே வர்றது அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த உலக காரியங்கள், உலக சிநேகம் இல்லைங்களா, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு பாக்குறோம். இதுல இருந்து நம்ம வெளியே வர்றதுதான் எதற்கு அடையாளமா இருக்குன்னா, எகிப்திலிருந்து முதற் பலன்கள் வெளில வராங்க. இப்ப கானானுக்கு போறதுதான் பரலோகம்னு படிக்கிறோம். அப்ப எகிப்துல இருந்து போகணும் அப்படின்னா முதல்ல நம்ம ஒளியின் பிள்ளைகளா இருக்கணும், ஒளியின் ஆயுதங்களை தரிச்சு கொள்ளணும். இந்த அடிமைத்தனமான இவ்வுலக வழிபாடுகள், இவ்வுலகத்துடைய ஆசை இல்லைங்களா, இவ்வுலகத்துடைய மற்ற காரியங்கள் இருந்து நாம் நம்மளை தற்பாதுகாத்து கொண்டு வெளியே போகணுன்றதை எங்க அட்வைஸ் பண்றாங்க. இப்படி வெளியே போக அன்னைக்கு அந்த பார்வோன் விட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்வோன் விடல, ஃபர்ஸ்ட் போங்கன்ட்டாப்ல. ஆனா பின்னாடி என்ன பண்றாருன்னா ஆர்மி அனுப்புறாரு. வாசிக்கலாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஜலம் திரும்ப வந்து ரதங்களையும் குதிரை வீரர்களையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்திலே பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. பாருங்க, கவனிக்கிறோம். இந்த காஸ்பல் ஏஜோடைய எண்டில் இருக்கிறோம். விசேஷமா கண்ணுக்கு தெரிகிற பாகத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். இங்க கூட கவனிக்கும் போது பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டுச்சுன்னு படிக்கிறோம். அப்படின்னா தலைப்பிள்ளைகள் காக்கப்பட்ட பிறகு நடக்கிற ஒரு விஷயம். இதை கூட நம்ம நல்லா ஒப்பிட்டு பார்க்கணும்னா, அங்க பார்வோன் இங்க யாருக்கு இணையா இருக்கிறாப்புல அப்படின்னு கேட்டீங்கன்னா சாத்தானுக்கு இணையா இருக்கிறாப்புல. நம்ம கவனிக்கிறோம், என்னைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு தலைப்பிள்ளைகள் மீட்டு கொள்றாங்களோ அதுக்கப்புறம் இம்மிடியேட்டா நடக்கிற விஷயம்னா ஒட்டுமொத்தமா சாத்தான் பவுண்டட் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸ். இது நம்ம படிக்க வேணாம், தெரிஞ்ச வசனம் தான். இங்க பார்வோனை யாருக்கு ஒப்பிட்டு பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாத்தானுக்கு என்ன பண்றோம்னா ஒப்பிட்டு நம்ம பாக்குறோம் அப்படின்னு பாக்குறோம். இது பஸ்கா குறிச்சதான சில பேசிக்கான விஷயங்களை இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பார்த்திருக்கோம். ஆனா நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பஸ்காவை மட்டும் பொருள்ல நிறைவேற்ற வந்தாரான்னு கேட்டீங்கன்னா அதை மாத்திரம் இல்ல, அவரை குறிச்சு நியாயப்பிரமாணத்துல என்னெல்லாம் வசனம் எழுதி இருந்துச்சோ எல்லாத்தையும் நிறைவேற்ற வந்தார். அவரை குறிச்சு தீர்க்க தரிசனத்துல என்னெல்லாம் வசனம் எழுதப்பட்டிருந்துச்சோ எல்லாத்தையும் நிறைவேற்ற வந்தார். அவரை குறிச்சு சங்கீதத்துல என்னெல்லாம் வசனம் வந்துருந்துச்சோ எழுதியிருந்தாரோ தேவன், எல்லா வசனத்தையுமே நம்முடைய ரட்சகர் தன்னுடைய வாழ்நாட்கள்ல முழுவதுமாக என்ன பண்ணாருன்னா நிறைவேற்றுகிறதா இருந்தார். இப்ப அந்த விஷயத்தையும் என்ன பண்ணலாம்னா சில காரியங்கள் பார்க்கலாம். வாசிக்கலாம். லூக்கா 24ஆம் அதிகாரத்துல 44ஆம் வசனம்.
லூக்கா 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனங்களிலும் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்களே இவைகளே என்றார். பாருங்க அன்பு சகோதர சகோதரர்களே, இதுல நம்ம டீட்டெயிலா பாக்குறதுக்கு இப்ப டைம் இருக்காது. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் பார்ப்போம். அதாவது மோசேயுடைய நியாயப்பிரமாணத்துல இயேசு கிறிஸ்து பத்தி எழுதிருந்துச்சு. அதுல விசேஷமான நியாயப்பிரமாணம் தான் பஸ்கா. அதுதான் இப்ப டீட்டெயிலா படிச்சுட்டு இருக்கோம். அதே போல தீர்க்கதரிசிகளுடைய ஆகமத்திலையும் ஆண்டவர் பத்தி எழுதியிருக்கு. சங்கீதம் 22, ஏசாயால் நம்ம படிக்கிறோம் 53ஆம் அதிகாரத்துல அடிக்கப்படக்கூடிய ஆட்டுக்குட்டியை போல அவர் போகணும்னு, அந்த மாதிரி காரியங்கள். அதுக்கப்புறம் சங்கீதங்கள்ல கவனிக்கிறோம் 22ஆம் சங்கீதம், எல்லாமே நமக்கு தெரியும். அப்படின்னா இதுல சொல்லப்பட்ட எல்லா வசனமுமே நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்றாரு, நிறைவேற்றார். அதுதான் நம்முடைய ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகு இந்த வசனம் சொல்லப்படுது லூக்கால. அவரை குறிச்சு எழுதியிருக்கிறதெல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் முன்னமே சொன்னேன். இப்ப எல்லாம் என்னாச்சுன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நடந்துருச்சுன்னு சொல்லி நம்முடைய ஆண்டவர் பேசுறார். சோ அதுல ஒரு விஷயம் தான், அந்த நியாயப்பிரமாணம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பஸ்கா. அந்த பஸ்கால இன்னொரு விஷயம் கவனிக்கும் போது, அந்த ஆட்டுக்குட்டியை எப்ப அடிக்கணும்னு யாத்திராகமம் 12:6 பேசுதுன்னா, சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் அதை சாயங்காலத்தில் என்ன பண்ணணும்னு அடிக்கணும். இப்ப இந்த சாயங்காலத்தில் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் சாயங்காலம்னா இன்னைக்கு லிட்டரலா இருக்கிற ஈவினிங் சொல்லுவோம். பட் நம்முடைய மூத்த சகோதரர் அருமையா அதை குறிச்சு எழுதுறாரு. என்னன்னா, இந்த ஈவினிங் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எழுதுறாரு. பர்டிகுலரா அந்த சாயங்காலம் எதற்கு அடையாளமா இருக்கு அவருடைய கமெண்ட்ரியில கவனிக்கும் போது கூட கீழே இருக்கக்கூடிய அந்த 2வது விஷயத்தை கவனிச்சோம்னா, the Jewish had 2 evenings, one from noon to 3, அதாவது மதியானம் 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும், and other from 3 o'clock to until sunset. சன்செட்டுங்கிறது நம்ம அரௌண்ட் 6 மணின்னு சொல்றோம். அதான் நம்ம கீழே கொடுத்துருக்கோம். யூதர்களுக்கு அந்த பிட்வீன் த 2 ஈவினிங்ஸ்னா 2 ஈவினிங் இருக்கு, 2 மாலை பொழுதுன்னு சொல்லலாம். ஒரு மாலை பொழுது என்னன்னா மதியம் 12 மணிலிருந்து மதியம் 3 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மாலை பொழுது. இதை லெஸ்ஸர் ஈவினிங்னு சொல்லுவோம். 3 மணிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இருக்கிறத கிரேட்டர் ஈவினிங்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த ஆட்டுக்குட்டி எப்ப அடிக்கப்படணும்னு வசனம் தெளிவா இருக்குன்னா, வசனம் எப்படி இருக்குன்னா, சாயங்காலத்தில் அதை அடித்து. இது இங்கிலீஷ்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா பிட்வீன் த ஈவினிங்ஸ் இருக்கும். அப்ப பிட்வீன் த ஈவினிங்ஸ்னா மத்தியானம் 12 மணிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 2 ஈவினிங்ல பிட்வீன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாக்டா மதியம் 3 மணிக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டி நீசான் 14ஆம் தேதி என்ன பண்ணணும், அடிக்கப்படணும். இதைதான் நம்ம ரொம்ப அருமையா சொல்றோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பின்னாடி வசனம் படிப்போம். எக்ஸாக்டா அவர் இந்த பிரமாணத்தை நிறைவேற்றினார். இப்ப நம்ம என்ன கவனிக்கலாம்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பஸ்கா மட்டும் இல்ல, நியாயப்பிரமாணத்துல சொல்லக்கூடிய நிறைய பலிகளை நிறைவேற்றார். இந்த எக்ஸாக்டா 3 மணிக்கு மறிச்சாருங்கிற விஷயத்த கிளியரா வேற வகையில நம்ம ஸ்கிரிப்சர்ல என்ன பண்ணலாம்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கு சில ரெஃபரன்ஸ் மட்டும் வாசிக்கலாம். யாத்திராகமம் 29ஆம் அதிகாரத்துல வசனம் 38 வாசிக்கலாம். யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். பலிபீடத்தின் மேல் நீ பலியிட வேண்டியது என்னவெனில், இடைவிடாமல் ஒவ்வொரு நாளும் 1 வயதான 2 ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும். பாருங்க, ரொம்ப கிளியரா சொல்றார். பஸ்காவுடைய பிரமாணம் தான். பட் இங்க கிளியரா சொல்லுவார், அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம்னு ஆப்ஷன் கொடுப்பார். இங்க 1 வயசு கரெக்டா இல்லைங்களா, 2 ஆட்டுக்குட்டி பலி செலுத்தணும். அந்த 2 ஆட்டுக்குட்டியை ஒரு நாள்ல எப்போ பலி செலுத்தணும்ன்றத என்ன பண்றாருன்னா அடுத்த வசனத்துல கன்ஃபார்ம் பண்றார். வாசிக்கலாம் சிஸ்டர், அதுலயே 39 வாசிக்கலாம். யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். ஒரு ஆட்டுக்குட்டியை காலையிலும் மற்றொரு ஆட்டுக்குட்டியை மாலையிலும் பலியிடுவாயாக. பாருங்க, இங்க கிளியரா இருக்கு. ஒரு ஆட்டுக்குட்டியை காலையில, இன்னொரு ஆட்டுக்குட்டிய மாலையில. அப்ப 2 ஆட்டுக்குட்டிய அந்த நாள்ல பலி செலுத்தணும். இப்ப பாயிண்ட் என்னன்னா, காலையில எல்லாம் எத்தனை மணிக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரியும், காலையில 6 மணிக்கெல்லாம் பலியெல்லாம் செலுத்த முடியாது. இங்க காலைன்னு சொல்றது என்னன்னா, ஆக்சுவலா அந்தி சந்தி பலின்னு சொல்லும். சில டைம் நம்ம தமிழ் பைபிள்ல படிக்கும்போது காலை 9 மணிக்கு ஒரு பலி செலுத்தணும். திரும்ப மாலை 6 மணிக்கு செலுத்த முடியாது, ஏன்னா அது அடுத்த நாள் கணக்காயிரும். அப்போ மாலைன்றது இங்க எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரியாக மதியம் 3 மணிக்கு, நம்முடைய ஸ்லாங்ல சொல்லணும்னா மதியம் 3 மணிக்கு என்ன பண்ணணும்னா ஒரு பலி. இப்ப காலையில 9 o'clock, ஈவினிங் 3 o'clock, இங்க ஒரு ஆட்டுக்குட்டி, இங்க ஒரு ஆட்டுக்குட்டி. இந்த 2 பிரமாணத்தையும் நம்முடைய ரட்சகர் ஒரே பலியில் என்ன பண்றாரா, நிறைவேற்றுறார். நம்ம நல்லா தெரியும், அவர் இறுதியா பிலாத்துக்கிட்ட இருந்து அந்த டிக்ளரேஷன் வாங்கிட்டு கொல்கதால போய் அவரை சிலுவையில் அறையும் போது அது காலை 9 மணின்னு படிக்கிறோம். முதல் ஆட்டுக்குட்டிக்கு இணையா என்ன ஆகிறாருன்னா அவர் சிலுவையில் இருக்கிறார். பலி ஆரம்பிச்சிருச்சு, பலி எரிய ஆரம்பிச்சிருச்சு லிட்டரலா. இன்னொரு ஆட்டுக்குட்டி மாலை,
3 மணிக்கு கொல்லப்படணும். எக்ஸாக்டா மாலை 3 மணிக்கு அதே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னும் ஆட்டுக்குட்டி, நம்முடைய பஸ்கான்னு சொல்லக்கூடிய நம்முடைய ஆண்டவர் மரிக்கிறார். சரி, எங்க இருக்கு வசனத்துல அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம மார்க் புரியறதுக்காக நம்ம அந்த பிராக்கெட்ல டைமிங் போட்டிருக்கிறோம். பட் வசனத்துல அப்படி இல்லை, நம்ம புரிஞ்சுக்கலாம் டைமிங் மட்டும். மார்க் 15ஆம் அதிகாரத்துல 25, அதுக்கப்புறம் மார்க் 15ஆம் அதிகாரத்துல 34. மார்க்கு 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவரை சிலுவையில் அறைந்தபோது 3ஆம் மணி வேளையாய் இருந்தது. மார்க்கு 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம். பாருங்க, நம்முடைய ரட்சகர் அவர் சிலுவையில் அறையும் போது 3ஆம் மணி வேலை. அநேக தருணங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம், இருந்தாலும் நினைவுபடுத்திக்கலாம். 3 மணி கிடையாது, 3ஆம் மணி வேலை. 3ஆம் மணி வேலைன்னா யூதர்களுடைய டைமிங் மாலையில மார்னிங் 6 o'clock ஸ்டார்ட் ஆகுது வேலை அப்படிங்கிறது. 6 to 7 முதலாம் மணி வேலை, 7 to 8 2ஆம் மணி வேலை, 8 to 9 3ஆம் மணி வேலை. இப்ப 3ஆம் மணி வேலைங்கிறது மார்னிங் 9 o'clock அங்க என்ன ஆகுதுன்னா அங்க முடியுது. இப்போ 3ஆம் மணி வேலை அப்படியே 4ஆம் மணி வேலை, 5ஆம் மணி வேலை அப்படியே வந்தீங்கன்னா எக்ஸாக்டா 9ஆம் மணி வேலை எப்போ வரும்னா 3 மணி மத்தியானம். இதை குறித்து இன்னொரு இடங்களே ரெஃபரன்ஸ் நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பெந்தகோஸ்தே நாள்ல தேவனுடைய ஆவியை வாங்கிட்டு பேதுருவெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இவங்க என்ன மது குடிச்சிட்டு வளர்றாங்களான்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்லும்போது அவர் சொல்லுவாரு, இது மது குடிக்கிற தருணம் அல்ல, பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையா இருக்கிறது. மார்னிங் 9 o'clock ஜபம் பண்ற வேலை அப்படின்றத அவர் என்ன பண்ணுவாருன்னா ரெஃபர் பண்ணுவார். இன்னொரு இடத்துல இந்த மணி வேலையை குறித்து நம்ம பேரபிள்ல பாக்குறோம். 11ஆம் மணி வேலையில ஒருத்தர் வந்தாலும் அதே கூலிதானான்னு என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க. அப்ப 11ஆம் மணி வேலைங்கிறது சாயந்தரம் 5 மணி எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வர்றாங்க, அவங்களுக்கும் கூலின்றாரு. சாயந்தரம் 5 மணி 11ன்னா 10 4 மணி 9 3 மணி. கிளியரா இருக்கு விஷயம். அப்ப அங்க 2 ஆட்டுக்குட்டியுடைய பலியின் பிரமாணத்தை அருமையா நம்முடைய ரட்சகர் எப்படி நிறைவேற்றாருன்னா மார்னிங் 9 மணிக்கு அவர் சிலுவையில் அறையப்படுறாரு. இது கூட எக்ஸாக்டா நடக்குது. மதியம் 3 மணிக்கு இல்லைங்களா, தேவனை நோக்கி முறையிட்டு தேவனுடைய கரத்துல தன்னுடைய ஜீவன் என்ன பண்றாரு டெபாசிட் பண்றாரு. இந்த பஸ்காவுடைய நிழல் இப்படியாக அநேக சூழ்நிலைகள்ல ரொம்ப தெளிவாக என்ன ஆகுதுன்னா புதிய ஏற்பாட்டு காலத்துல அங்க எக்ஸாக்டா. இதனாலதான் நம்ம என்ன ஒரு பாயிண்ட் கூட நம்ம பர்டிகுலரா நம்ம வலியுறுத்துறோம்னா, நம்முடைய ரட்சகர் அந்த இறுதி நாள்ல ஒருவேளை அந்த பாஸ் ஓவர் என்ன பண்ணிருப்பாரு, லிட்டரலா அவர் செலிப்ரேட் பண்ணிருப்பாரா, யூதர்கள் புசிக்கிற மாதிரி மாம்சத்தை சாப்பிட்டுருப்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது கூட நம்முடைய வேதமானவர்கள் மத்தியிலே 2 விதமான கருத்துக்கள் இருந்த போதிலும் இவர் எக்ஸாக்டா 3 மணிக்கு மறிக்கும் போது இஸ்ரேல் தேசத்துல லிட்டரலாக அங்க பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அந்த ப்ரிப்பரேஷன் ஒர்க் நடக்கணும். ஏன்னா அப்படி நடந்தாதான் 15ஆம் தேதி தூங்கும் போது மாலை 6 மணிக்கு மேல அவங்க பாஸ் ஓவர் என்ன பண்ணணும்னா யூதர்கள் அனுசரிக்கணும். அதனாலதான் முன்னாடியே சொல்றாங்க, பண்டிகைக்கு முன்னாடியே இந்த சரீரத்தை சிலுவையிலிருந்து என்ன பண்ணணும்னா இறக்கணும்ன்றாங்க. அப்ப நம்முடைய ரட்சகர் அந்த இறுதி நாட்கள்ல நம்ம விசுவாசிக்கிறோம், அவர் அந்த பாஸ் ஓவர் லிட்டரலான பாஸ் ஓவர் அனுசரிக்காம ஜஸ்ட் ஒரு ஈவினிங் மீல்க்கு அங்க கூடுறாங்க. கூடும்போது அந்த ஈவினிங் டைம்ல விசேஷமா அவர் 2 விதமான அடையாளங்களை இருக்கிறார். ஒண்ணு, அவருடைய சரீரமாக பாவிக்கப்பட்ட அப்பம். கிளியரா இருக்கு வசனம், நானே உலகத்துக்காக ஜீவ அப்பம்ன்றார். அதே போல அந்த ரத்தம் கொடுக்கிறார். இது நம்ம நிறைய சிக்னிபிகன்ஸ் நம்ம பார்ப்போம். வரக்கூடிய நாட்கள்ல கூட இந்த எம்பளம்ஸ் உடைய விஷயம் பார்ப்போம் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் ஜஸ்டிபிகேஷன், அப்புறம் சாங்டிபிகேஷன் நடக்கும். ஜஸ்டிபிகேஷன் நடக்கிறதா அப்பம் நம்ம பார்க்கணும். அது ரேன்சம் உடைய பாயிண்ட். அடுத்து இங்க கப்புன்றது சின் ஆஃபரிங் உடைய பாயிண்ட். அவருடைய பாடுகளுக்குள்ள நாம் என்ன ஆகுறதுன்னா வர்ற விஷயம். பட் அப்படியே நிழலுக்கு வரலாம், இந்த பாயிண்ட் நம்ம தனியா வச்சுக்கலாம். பாஸ் ஓவர்ல இந்த ஆட்டுக்குட்டியை புசிக்கும் போது கூட 2 முக்கியமான சிக்னிபிகன்ஸ் சொல்றாரு. ஒண்ணு புளிப்பில்லா அப்பம், கசப்பான கீரை. இங்க இதே தான் நம்ம எடுத்துக்கிறோம். வருகின்ற ஏப்ரல் 11ஆம் தேதி இந்த நினைவு கூறுதலை விசேஷமா நாம் அனுசரிக்கும் போது கூட நம்முடைய ரட்சகருடைய மாம்சத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நாம் பானம் பண்ணும்போது கூட நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாதுன்னா ஒரு துளி புளிப்பு கூட இருக்கக்கூடாது. அதே தருணத்துல இது நல்லா டைஜஸ்ட் ஆகணும்னா கசப்பான கீரையோடு என்ன பண்ணணும்னா இந்த அனுபவங்களுக்குள்ள கடந்து போகணுங்கிறார். சோ முதல்ல புளிப்பில்லா அப்பம்னா என்ன, இந்த புளிப்பில்லா அப்பத்தை குறித்து லிட்டரலாவே யூதர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மட்ஸா அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. மட்ஸா அப்படிங்கிற இந்த ஹீப்ரூ வேர்டுக்கு என்ன அர்த்தம்னா த அன்லீவன் பிரெட்னா, ஓகேங்களா, மட்ஸா. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு துளி கூட புளிப்பில்லாத ஒரு அப்பம். ஏன் இதை நிழல் அங்க பண்ண சொன்னாருன்னா, யூதர்கள் டிராவல் பண்ணும், புளிப்புள்ள பதார்த்தங்கள் சாப்பிடும் போது ஒரு புளிப்பு ஜாஸ்தி ஆகும் போது அவங்களுடைய பிரயாணத்தை அதை என்ன பண்ணணும்னா அஃபெக்ட் பண்ணும். இங்க அதே தான் பொருள்ல பாக்குறோம்.
இங்க நம்ம வந்து ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் கானான் என்னும் பரலோகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? இந்த தருணத்துல நமக்குள்ள புளிப்பு இருந்துச்சு அப்படின்னா இந்த வனாந்தர பிரயாணத்துல நம்ம நிறைய டிஸ்டர்ப் ஆகும். நம்மளால வந்து நினைச்சபடி இந்த பிரயாணத்துல ஓட முடியாது. அங்கங்க பிரேக் டவுன் ஆகிட்டே இருக்கும் நமக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா புளிப்பு. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பஸ்கா குறிச்சு எழுதும் போது கூட கிளியரா ஒரு பாயிண்ட நல்லா வலியுறுத்துறார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல 7 அப்புறம் 8. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளிப்பில்லாத புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. நம்முடைய பாடத்துடைய தலைப்பு இங்கதான் எடுத்திருக்கிறோம். பஸ்காவாகிய கிறிஸ்து இல்லைங்களா? கிளியரா சொல்றார் பவுல், நீங்கள் புளிப்பில்லாதவர்களா இருக்கு அப்படின்னா லிட்டரலான புளிப்பில்லை நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்றார். பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். இப்ப முதல்ல பழைய புளித்த மாவுன்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நாம் இந்த உண்மையான அழைப்புக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவோ மோசமான சுபாவங்கள் நமக்குள்ள காணப்பட்டிருக்கலாம். கோபமா இருந்திருப்போம், மூர்க்கமா இருந்திருப்போம் இல்லைங்களா? ஒரு வகையான பொறாமை எண்ணம் நமக்குள்ள இருக்கலாம், பாவ சிந்தனைகள் இருக்கலாம். கிளியரா சொல்றார், பஸ்கா விசேஷமா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட நினைவு கூறுதெல்லாம் நம்ம பங்கு பெற வரும் பொழுது நமக்குள்ள புளிப்பு காணப்படக்கூடாது. ஒருவேளை புளிப்பு காணப்படுது பிரதர் என்ன அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது, பழைய ஏற்பாடுடைய பிரமாணம் ரொம்ப ரொம்ப சீரியஸ். இஸ்ரேல் ஜனங்கள் வீடுகளுக்குள்ளேயே புளிப்பு காணப்படக்கூடாது. அப்படி ஏதாவது புளிப்பு காணப்பட்டுச்சுன்னா அவன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் இருக்கு. இப்ப இங்க அதே தான் ஆவிக்குரிய ரீதியில இந்த மாதிரி பழைய மனுஷனுடைய சுபாவங்களோடு வந்து நாம் கர்த்தருடைய பந்தியில துணிகரமா கை வைக்கும் போது யூதா வந்து எழுதுறார், அவர்கள் உங்களுடைய அன்பின் விருந்துகளில் இல்லைங்களா பயமின்றி விருந்துண்ணுவாங்க. ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் வந்து மெமோரியல் அப்படி பங்கு பெறுறது. அப்படி ஒருவேளை பங்கு பெற்றோம்னா தேவன் சொல்றார், ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவோம்னா இந்த சத்தியத்திலிருந்து கொஞ்ச நாள்ல தேவன் நம்மளை வெளியெடுத்துருவார். காரணம் என்னன்னா, தேவனுடைய பிரமாணம் ரொம்ப சீரியஸ். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளை சுத்தி அல்லது நமக்குள்ள என்னெல்லாம் மோசமான சுபாவங்கள் இருக்கோ அதை நம்ம கலைந்து போட்டுட்டு தான் இந்த ஒரு விசேஷமான இந்த நினைவு கூறுதலே பங்கு பெறணுமே தவிர, புளிப்போட உதாரணத்துக்கு ஒரு சகோதரருக்கு நமக்கு மனஸ்தாபம்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு வகை புளிப்பு தான் இல்லைங்களா? அப்ப அதை நம்ம வந்து களைஞ்சு போடாம, நான் கிறிஸ்துவனுடைய சரீரத்துல ஒரு அங்கமா இருக்கேன்னு வந்து மெமோரியல கை வைக்கும் போது கூட அது என்னவாக தான் காணப்படுதுன்னா புளிப்போட வந்து அதை அனுசரிக்கிற மாதிரி பவுல் திரும்ப வலியுறுத்துறார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு எனும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவும். அப்போ புளிப்பில்லாத அப்பத்துக்கு விளக்கம் கொடுக்கிறார். என்ன புளிச்ச மாவுன்னு சொல்றாருன்னா, திரும்ப துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவு. துர்குணம்னா நமக்கு நல்லா தெரியும், தேவன் விரும்பாத ஒரு குணம் ஒருவேளை நமக்குள்ள இருக்குது அப்படின்னா அது புளிப்பு தான். அடுத்து சொல்றார் பொல்லாப்பு, ஈவிலான விஷயங்களுக்கு நம்ம துணை போறது, ஈவிலான விஷயங்களை பத்தி யோசிக்கிறது, ஈவில் ஸ்பீக்கிங் பண்றது, ஈவில் சமைசிங் பண்றது, இந்த மாதிரி எந்த காரியங்களுமே நமக்குள்ள காணப்படக்கூடாது. நமக்குள்ள காணப்பட்டுச்சு அப்படின்னா கிளியரா வசனம் இருக்கு, பழைய புளிச்ச மாவோட இருக்கிறோம். பழைய புளிச்ச மாவோட நம்ம இருந்தோம்னா நமக்குள்ள நாம் புதிதாய் பிசைந்த மாவா இருக்க மாட்டோம். ஏன்னா வசனம் எப்படி இருக்குன்னா, புளிப்பில்லாத அப்பம் என்னன்னா துப்புரவு உண்மை. அதாவது ரொம்ப ஒரு நீதியான ஒரு காரியம் மற்றும் ரொம்ப தேவனுக்கு முன்னாடி ஒரு ஹானஸ்டான ஒரு ஹார்ட் நமக்குள்ள இருக்கணும். நேர்மையா இருந்தே இந்த மெமோரியில கை வைக்கணுங்கிறதா ரொம்ப வலியுறுத்துறார். பழைய புளிச்சமாக இருக்கக்கூடாது இல்லைங்களா? ஏன் பிரதர், கொஞ்சோண்டு எனக்குள்ள சின்ன சின்ன இந்த மாதிரி புளிப்புகள் இருந்தா என்ன, அதோடய வந்து அனுசரிக்கலாமே, தேவன் எல்லா பாவத்தையும் மன்னிப்பாரு அப்படின்னு ஒருவேளை நம்ம நினைச்சோம்னா, பவுல் என்ன கவுன்சிலிங் கொடுக்குறாருன்னா, கொஞ்சோண்டு புளிப்பு ஒட்டுமொத்த நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படியே கொலாப்ஸ் பண்ணிடும். சமீபத்துல கூட சகோதரர்களோட சில விஷயங்கள் படிக்கும் போது கூட அருமையான ஒரு விஷயம் சொன்னோம். 1 லிட்டர் பால் இல்லைங்களா, ஒரு சொட்டு தயிர் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே பால் எங்கன்னு தேட வேண்டியதா இருக்கு. ஏன்னா அந்த பால் முழுவதும் என்ன ஆகுதுன்னா தயிரா மாறுது. அப்போ கொஞ்சம் ஒரு மோசமான சுபாவம் அல்லது கொஞ்சம் எனக்குள்ள ஒரு மனஸ்தாபம் அல்லது கொஞ்சம் எனக்குள்ள ஒரு பொல்லாப்பு அல்லது கொஞ்சம் எனக்குள்ள ஒரு பொறாமை, கொஞ்சம் எனக்குள்ள மேட்டிமை, எல்லாமே கொஞ்சம் தான். ஒருவேளை கொஞ்சம் இருந்துச்சுன்னா நாளடைவில் அந்த பொறாமை, மேட்டிமை, துர்குணம் அப்படியே பெருசாகும். எப்படி ஒரு பால்
ஒரு சொட்டு தயிர் விட்டோம்னா அப்படியே நாளடைவில் கம்ப்ளீட்டா உரு தெரியாம மாறுதோ, அதே போலதான் கொஞ்சோண்டு மேட்டிமை நமக்குள்ள வர்ற அளவு பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நான் இல்லாம இது நடக்காதுங்க. எக்லீசியால நான் தாங்க, நான் இல்லைன்னா இந்த வேலையே நடக்காதுங்க. நான் தாங்க சப்ஜெக்ட் பேசுறேன், இல்ல நான் தாங்க பைபிள் படிக்கிறேன், நான் தாங்க பாட்டு பாடுறேன்னு சொல்லி நான்கிற ஒரு எண்ணம் மட்டும் நமக்குள்ள கொஞ்சோண்டு வந்துருச்சுன்னா நமக்கு தெரியவே தெரியாது. நம்மளுடைய எண்ணம், மோசமான எண்ணம் அப்படியே மேல வரும். கொஞ்சம் புளிப்பு ஒட்டுமொத்த நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் என்ன ஆகுதுன்னா புளிப்புக்குள்ள கொண்டு போயிடும். வாசிக்கலாம். கலாத்தியர் 5:9. கலாத்தியர் 5:9. புளிப்புள்ள கொஞ்ச மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்ப பண்ணும். பாருங்க, ரொம்ப கிளியரா சொல்றாரு. இதுதான் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணோம். புளிப்புள்ள கொஞ்சமா பிசைஞ்ச எல்லா மாவும் என்ன பண்ணுதுன்னா உப்ப பண்ணுது. இதுல கூட ஒரு அர்த்தம் இருக்கு இல்லைங்களா? நார்மலா ஈஸ்ட் சேராம இருக்கும்போது மாவு தட்டி வச்சு அப்படியே இருக்கும். புளிப்பு சேர்ந்துச்சுன்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா, மாவு அப்படியே பொங்கும், அப்படியே மேல வரும். இது கூட எதற்கு அடையாளம்னா, நாம் சரியான மனநிலையில காணப்படல அப்படின்னா அப்படியே உப்புவோம். உப்புவோன்றது என்ன அர்த்தம்னா மனமேட்டிமை அப்படியே மேலே ஏறும். கொஞ்சோண்டு புளிப்பு போயிருச்சுன்னா நம்ம பாஷையில சொல்லணும்னா நம்ம அப்படியே வானத்துல பறக்க ஆரம்பிச்சிடும். காரணம் என்னன்னா, நம்ம என்ன நோக்கத்திற்காக இந்த சத்தியத்துக்குள்ள வந்திருக்கிறோம், நம்முடைய ரட்சகர் எவ்வளவு விசேஷமான பலி கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டார், இது எல்லாமே மறைக்கப்பட்டு நம்ம காரியம், நம்முடைய சுயநலமான நோக்கங்கள் மட்டும் காணப்படும் போது அப்படியே அந்த புளிப்பு இல்லாத அப்பமா இருந்தது கொஞ்சம் புளிப்பு வந்துருச்சா, நீங்க லிட்டரலாவே நீங்க யோசிச்சு பாருங்க. வீட்டுல மாவாட்டி வச்சோன்னா அப்படியே மேல வர்ற மாதிரி நம்முடைய சுபாவம் நம்மளை அறியாமலே ஒரு மனமேட்டிமைக்குள்ள போகும். ஒன்ஸ் மனமேட்டிமைக்குள்ள அல்லது இந்த மோசமான பழைய மனுஷனுடைய சுபாவத்துக்குள்ள போயிட்டோம்னா அந்த பந்தியில கை வைக்கிறது வேஸ்ட்டுங்கிறார். காரணம் என்னன்னா, அப்படி கை வைக்கும் போது கண்டிப்பா அது தேவன் பார்வைக்கு பிரியமா இருக்காது. அப்படின்னா பிரதர், எனக்குள்ள சில சுபாவங்கள் இருக்கு, நான் எடுக்கவே வேணாமா அப்படின்னா கம்பல்சரி நம்ம எல்லாரும் எடுக்கணும். ஏன்னா நமக்காக அவர் பலி கொடுத்துட்டார். அட்லீஸ்ட் அந்த எடுக்க வர்றதுக்கு முன்பாக நம்முடைய மனநிலையில அல்லது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நம்ம எங்கெல்லாம் குறைவுபடுறோம் தேவன் நமக்கு சுட்டி காமிக்கிறாரோ அந்த குறைவை முதல்ல அவர்கிட்ட பிரேயர்ல வைக்கணும். ஒருவேளை நம்மளால முடியலையா, இந்த சுபாவத்தை மேற்கொள்ள முடியல, எனக்குள்ள பொறாம வருது, எனக்குள்ள மேட்டிமை வருது, அல்லது எனக்குள்ள கோபம் வருதுன்னா தேவனுடைய சமூகத்துல கொண்டு போய் அதை வைக்கணும். தேவன் சில அனுபவங்களை கொடுப்பார். அந்த அனுபவங்களை வாங்கிட்டு அந்த அனுபவத்தின் மூலமா அந்த நன்மையான காரியங்களை நம்ம சுத்தி இருக்குங்கிட்ட நம்ம ரியாக்ட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா தேவன் வெளியெடுப்பார். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையை அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் இந்த புளிப்புன்னு சொல்லக்கூடிய பழைய சுபாவங்கள் கம்ப்ளீட்டா நம்ம விட்டு போகும். இல்ல அப்படின்னா நம்ம எப்படி பண்ணுவோம், நல்லா நம்ம ஊழியம் பண்ற மாதிரி இருக்கும், நல்லா சபை கூடிக்கு வர மாதிரி இருக்கும். பட் இந்த மோசமான சுபாவங்கள் நம்மளை அந்த 1,40,000 பேரா மாற விடாம என்ன பண்ணும்னா அங்க தடுத்துரும். நம்ம அடுத்து சொல்றார், புளிப்பில்ல அப்பம் மட்டும் இல்ல, கசப்பான கீரை அப்படிங்கிறார். இந்த கசப்பான கீரை கூட யூதர்கள் எக்ஸாக்டா அவங்க வைக்கிற பேர் என்னன்னா த மரோர் அப்படின்றாங்க. ஹீப்ருவோடைய அர்த்தம் த மரோர் அப்படின்னா இது ஒரு பிட்டர் ஹெர்ப்ஸ் தான். நாம நினைக்கிற மாதிரி நம்ம ஒரு கீரை மாதிரி இல்லை. அதனாலதான் இது எக்ஸாக்டா யூதர்கள் பயன்படுத்தின அந்த ஒரு கீரையோடைய பிக்சரா நமக்கு கிடைச்சது இன்டர்நெட்ல. இந்த மாதிரி வகைதான் அந்த ஒரு கீரை விஷயம் இருக்குது. இதை அவங்க எடுத்துக்கிறாங்க. இது ஜீரண சக்தியும் கொடுக்குது. தொடர்ந்து இவங்க என்ன ஆகுறாங்கன்னா அந்த மாம்சத்தை சாப்பிட்றதுக்கும் அது உதவி பண்ணுது. இவர்களுக்கு மற்ற காரியங்களுக்கு ஒரு எனர்ஜியா அது காணப்படுதுன்னு பாக்குறோம். இங்கேயும் அதே தான். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம உண்மையா இருக்கணும், நீதியா இருக்கணும். நீதியா இருந்து அந்த பந்தியில நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நம்ம உட்கொண்டு உண்மையாக வாழணும் அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் நம்முடைய கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருந்தா அது நடக்காது. கொஞ்சம் நீதி நிமித்தமா துன்பப்பட ஆரம்பிக்கும் போது அநேக கடினமான அனுபவங்கள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் கொடுப்பார். ரொம்ப கசப்பா இருக்கும். ஏன்டா இந்த சத்தியத்துக்குள்ள வந்தோம் அப்படின்னு கூட சில தருணங்களை நமக்கு நம்மளே பேசிக்க தோணலாம். ஆனா அந்த இடத்துல நல்லா கவனிக்கணும், இந்த மாதிரி கடுமையான அனுபவங்கள், கசப்பான கீரைகள் நமக்கு வரும் பொழுது அதை உட்கொள்ளணும், அந்த பாத்திரத்தை பானம் பண்ணணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து அருமையா ஒரு வார்த்தையை சொல்வார், என் பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாது இருப்பேனோ. அதே போல எவ்வளவு மோசமான அனுபவங்கள் நம்மளுடைய வீடுகள்ல, நம்முடைய ஆபீஸ்ல, உலகத்துல, எக்லீசியாஸ்ல வரும்போது கூட இது தேவன் எனக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி, அவருக்காக உண்மையா நான் பாடுபட ரெடின்னு சொல்லி அந்த கசப்பான கீரையை என்ன பண்ணணும்னா உட்கொள்ள நாம் பிரயாசப்படும். இது அருமையா நம்முடைய ரட்சகர் மலை பிரசங்கத்துல தெளிவா சொல்றார். வாசிக்கலாம். மத்தேயு 5:10-11 வாசிக்கலாம். மத்தேயு 5:10 10 நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள்,
பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. 11ஆம் வசனம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாக சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். பாருங்க அன்பு சகோதர சகோதரர்களே, இந்த வசனம் படிக்கும்போது நம்முடைய எண்ணங்கள் சில டைம் வேற மாதிரி யோசிக்க தோணும். ஏன்னா நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கும் கண்டிப்பா தனிப்பட்ட வாழ்க்கையில. ஆனா இங்க பாயிண்ட் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நமக்கு நிறைய கசப்பான அனுபவங்கள் நடக்குது, நமக்கு நிறைய பிரச்சனை நடக்குது, நம்மளை சுத்தி எல்லாரும் நம்மளை வெறுக்கிறாங்க, எல்லாம் இருந்தா கூட ஏன் நமக்கு நடக்குதுங்கிறதுடைய கோர் பாயிண்ட் என்னவா இருக்கணும்னா, நாம் நீதிக்காக நிக்கணும். நீதி நிமித்தம் நமக்கு இந்த துன்பம் வந்துச்சுனாதான் பாக்கியவான். இல்ல பிரதர் ஏ நான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிரதர் ஏ நானா வாலண்டியரா ஏதோ மோசமான செயல் செஞ்சுட்டு அதன் நிமித்தமா துன்பம் வரும்போது நான் நீதி நிமித்தமா துன்பப்படுறேன்னு என்ன நானே ஏமாத்திக் கூடாது. அப்ப முதல்ல நீதின்னு என்ன? சத்திய வசனம், சத்தியம். சத்தியத்திற்காக நம்ம உறுதியா நிற்கும் பொழுது அதன் நிமித்தமா நமக்கு பாடுகள் வரும்போது தேவன் சொல்றார் ஆண்டவர் மூலமா, நீங்க பாக்கியவான், உங்களுக்குதான் பரலோக ராஜ்யம். அதே போல கீழே சொல்றார், நம்ம மேல பொய்யா சொல்லுவாங்க, எக்கச்சக்கமான குற்றச்சாட்டு வரும், ஆனா நிறைய வரலாம். ஆனா வருகின்ற குற்றச்சாட்டு எல்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்றாருன்னா, என் நிமித்தம் நாம் உண்மையான சத்தியத்தை பின்பற்றனாலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அடிச்சோட மெய்யாகவே நம்ம பின்பற்றனாலையும் நம்மளை யாராவது நிந்திக்கணும், நம்மளை யாராவது துன்பப்படுத்தணும், நம்மளை பத்தி மோசமா ஈவில் ஸ்பீக்கிங் பண்ணணும், இப்படி நடந்தா மட்டும்தான் இந்த வசனம் எக்ஸாக்டா நமக்கு பொருந்தும். இல்ல பிரதர் நிறைய நடக்குது ஆனா இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நமக்கும் அந்த பாயிண்ட்டுக்கு இப்ப என்ன இல்லைன்னு கேட்டீங்கன்னா சம்பந்தம் இல்லை. அவர் சொல்றாரு, இப்படி நடக்கும்போது நீங்க சந்தோஷப்படுங்க. ஏன்னா இந்த பாடுள்ள அனுபவம் தேவன் நம்ம கொடுக்குறாரு, நம்மளை பாலிஷ் பண்றாரு, ஷேப் பண்றாருங்கிறத நீங்க சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. கண்டிப்பா இங்க எவ்வளவு ட்ரபிள் இருந்துச்சுன்னா பரலோகத்துல உங்களுக்கு அருமையான பலன் கிடைக்கும்ன்ற. வாசிக்கலாம் அதிலே 12ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. அப்போ ரியலாகவே நீதி நிமித்தமா கிறிஸ்துவ நிமித்தமா நமக்கு இந்த பாடுள்ள அனுபவங்கள் வரும்போது இந்த கசப்பான கீரையை அருமையா உட்கொள்ளணும். அப்படி உட்கொண்டோம்னா நமக்கு பிளஸிங். இல்ல சோதனை வரும்போது நான் தப்பிச்சுக்கிறேன் பிரதர் எனக்கு வேணாம் அப்படின்னா கண்டிப்பா இந்த அனுபவத்துக்குள்ள போக முடியாது இல்லைங்களா? அப்ப இங்க கிளியரா பாக்குறோம், விசேஷமா இந்த நினைவு கூறுதலை அனுசரிக்கும் போது 2 கவுன்சிலிங் அவர் கொடுக்கிறார் இந்த பாடத்தின் வாயிலாக. முதல் விஷயம், நமக்குள்ள புளிப்பு இருக்கக்கூடாது. 2வது விஷயம், நமக்கு கசப்பான அனுபவங்கள் நம்மளை சுத்தி நடக்கும், நம்ம நீதிக்காக நிற்கும் போது நிறைய போராட்டங்கள் வரும், அதை சகிச்சுக்கணும், அதை அப்படியே வாங்கிக்கணும், அதை விட்டு ஓடுறேன்னு ஓடக்கூடாது. இது 2மே எந்த புது சிருஷ்டி பேலன்ஸா பண்றாங்களோ அவங்க எக்ஸாக்டா தேவன் விரும்புற வகையில் அந்த பஸ்கா அல்லது அந்த நினைவு கூறுதலை அனுசரிக்கிறாங்கன்னு அர்த்தம். அவர்கள் தான் தலைப்பிள்ளைகளா பின்னாடி காக்கப்படுவாங்க. அப்ப இங்க கவனிக்கிறோம், புளிப்பு இருக்கக்கூடாதுன்னா அந்த புளிப்பை குறிச்சு பவுல் எப்படி எழுதுறாருன்னு பாருங்க. வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31 வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. பாருங்க, பவுல் 1 கொரிந்தியர் 5:7 சொல்றார் துர்குணம் பொல்லாப்புன்றார். இங்கேயும் பவுல் எழுதுறார் மற்ற எந்த துர்குணமும்ன்றார். அப்போ எக்லீஷியாகட்டும், நம்முடைய குடும்பங்களே ஆகட்டும், நாம் சந்திக்கக்கூடிய நபர்கள் மத்தியிலே ஆகட்டும், நமக்குள்ள என்ன காணப்படக்கூடாதுன்றாருன்னா சகல விதமான கசப்பு. இந்த கசப்பை கொண்டு போய் கசப்பான கீரைக்கு வச்சுக்காதீங்க. கரெக்டா இல்லைங்களா? முகாந்திரம் இல்லாம யாரோ ஒருத்தர் நம்ம பகைக்கிறது, முகாந்திரம் இல்லாம அவங்கள பத்தி தப்பா பேசுறது, எனக்கு என்னன்னே தெரியல அந்த சிஸ்டரை பார்த்தா எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு என்னன்னே தெரியல அந்த பிரதரை பார்த்தா எனக்கு பிடிக்கவே இல்லை, இந்த மாதிரி ரீசனே இல்லாம. அதான் சொல்றாரு, சகல விதமான கசப்பு இருக்கக்கூடாது. செக் பண்ணுங்க, ஏன்னா வசனம் இருக்கு, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும். செல்ஃப் ஆடிட் பண்ணுங்க. நமக்குள்ள கசப்பு இருக்கா? யாரோ ஒரு சகோதரன் மேலேயோ சகோதரி மேலேயோ இல்ல நம்முடைய குடும்பங்கள்ல யாரோ ஒருத்தர் மேலேயோ நமக்குள்ள கோபம் இருக்கா? தீராத கோபம் உள்ளுக்குள்ள இருக்கா? திங்க் பண்ணலாம். நமக்குள்ள மூர்க்கம் இருக்கா? சில டைம் ரொம்ப டென்ஷன் ஆகிறோமா, சில டைம் டென்ஷன் ஆகி பிளாஸ்ட் ஆகிறோமா, கூக்குரலே இடுறோமா, சில டைம் முடியல, கூக்குரல விட்டு முடியலன்னு சொல்லி ஈவிலா தூஷணம், அதான் ஈவில் ஸ்பீக்கிங், ஈவிலா யாரோ ஒரு பிரதரை பத்தியோ சிஸ்டரை பத்தியோ அன்வான்டா பேசிட்டே இருக்கோமா, நமக்கு ஒரு வியாதி மாதிரி அது இருக்குதா, இல்ல வேற ஏதாவது ஒரு துர்குணம் இருக்கா, நம்முடைய மாம்ச செய்கைகள்ல தான் நமக்குள்ள இருக்குதா? சீரியஸா அன்பு சகோதர சகோதரிகளே நம்ம செக் பண்ணணும். பவுல் சொல்றார், இப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா, விசேஷமா இது சபைக்குள்ளதான் சொல்றார், இது நம்மளை விட்டு நீங்கணும். அப்படின்னு என்னன்னா இதை நம்ம இருந்து கலைந்து போடணும் இல்லைங்களா? புட்டிங்காவேன்றார், வெளில தூக்கி போடுங்கன்றார். நகரவெல்லாம் முடியாது, உங்களை விட்டு தூக்கி வீசுங்கன்றார் பவுல், புட்டிங்காவேன்றார் இல்லைங்களா? அப்ப கவனிக்கிறான்பா, அப்ப எப்படிதான் பிரதர் இருக்கணும் அப்படின்னா,
நாம் ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்குன்னு சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32 வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்ததைப் போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்ப அல்டிமேட்டா இங்க என்ன பாயிண்ட் சொல்றாருன்னா, ஃபர்கிவ்னஸ் தான். கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மளை மன்னிச்சது போல நாமளும் ஒருவருக்கு ஒருவர் சகோதர சகோதரிகள் மத்தியில இந்த மன்னிப்பை பிரதானப்படுத்தணும் அப்படிங்கிற. அப்ப நம்ம பாடத்தை கன்க்ளூட் பண்ணலாம், பாடத்தை ரீகால் பண்ணிட்டு கடைசியா ஒரு வசனம் படிக்கலாம். பாடம் எங்க ஆரம்பிச்சோம்னா, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து லிட்டரலான நிழல் எடுத்தோம். 10ஆம் தேதி, இங்கேயும் 10ஆம் தேதி, கரெக்டா இல்லைங்களா? அங்கேயும் பழுதற்ற ஆட்டுக்குட்டி, இங்கேயும் பழுதற்ற ஆட்டுக்குட்டி. அங்க எக்ஸாக்டா சாயந்தரம் அடிச்சாரு, இங்கேயும் சாயந்தரம் 3 மணிக்கு என்ன பண்றாருன்னா கரெக்டா அடிக்கிறாரு. டைமிங் முதல் கொண்டு அங்க வந்து கிளியரா வந்து மேட்ச் ஆகுது. இந்த ஆட்டுக்குட்டி அங்க வீட்டு தலைவன் சூஸ் பண்ணாரு, இங்க பிதாவாகிய தேவன் சூஸ் பண்ணாரு. அங்க விசேஷமா பார்வோன் அழிக்கப்பட்டாரு, இங்கேயும் சபைக்கு அப்புறம் சாத்தான் கட்டப்படக்கூடிய ஒரு காரியம் என்ன நிகழுதுன்னு நம்ம பார்க்கிறோம். எல்லாத்துக்குமே ரத்தம் ஏன் நிலைக்கால தெளிக்கப்படணும்னா இங்க நம்முடைய இருதயத்துல தெளிக்கப்பட்டிருக்கணும். விசேஷமா அந்த பாடுள்ள அனுபவத்துக்குள்ள நம்ம போகணும். ரத்தம் ஏன் கீழே தெளிக்கப்படலைன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையான விஷயம். நம்ம வந்து சத்தியத்திலிருந்து மோசமான செய்கைகள் செய்யும் போது ஆண்டவரை காலின் கீழே போட்டு மிதிக்கிறதுக்கு இணையா இருக்குன்றதை பார்த்தோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய காரியங்கள், ராத்திரின்னா இங்க என்ன ராத்திரி அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். இன்னும் நிறைய நிழல் பொருள் பார்க்கலாம். பட் விசேஷமா அந்த நிழல் பொருள்ல நமக்கு தேவன் கொடுக்கிற பர்டிகுலர் கவுன்சிலிங் என்னன்னா, இந்த நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்துவை நமக்காக பலியிடப்பட்டிருக்காருன்னா இந்த பண்டிகையை விசேஷமா இந்த நினைவு கூறுதலை நாம் ஆசரிக்கும் பொழுது நமக்குள்ள எந்த வகையான புளிப்பும் காணப்படக்கூடாது. புளிப்பு இருந்துச்சுன்னா நாம் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போ. இது தனியா நிறைய டீட்டெயில் இருக்கு. பட் புளிப்புன்னா என்ன பிரதர்? கசப்புக்கு நம்ம பார்த்துட்டோம், நிறைய பாடுகள் வரும் சத்தியத்தினால. வீரா சொல்றாரு இல்லைங்களா, சத்தியத்தினால பாடுகள் வரும், இது தேவன் கொடுக்குற கிஃப்ட்ன்ட்டாரு. பாடுகளை பார்த்து பயப்படக்கூடாது, பாடுகளை சகிச்சுக்கணும், சந்தோஷமா வாங்கிக்கணுங்கிறாரு. பட் நமக்குள்ள சில சுபாவங்கள் இருக்கும், இதை கலைந்து போடாம இந்த பந்தியில வந்து கை வச்சோம்னா பவுல் சொல்றார், அபாத்திரராய் பானம் பண்ணாதபடிக்கு பார்த்துக்கின்றார். அந்த அபாத்திரராய் பானம் பண்றது என்னன்னா, இப்ப நம்ம படிக்கலாம் இந்த புளிப்பு வேற என்னெல்லாம் சுபாவம் பிரதர் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இந்த பாடத்தை நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். முதல்ல வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். பேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும். பாருங்க அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கு சில விஷயங்கள் நேரடியா படிச்சாலே புரியும். அருமையா முதல்ல ஆரம்பிக்கிறார் பவுல், அநியாயக்காரர் பரலோகம் போக மாட்டாங்கன்னு தெரியுமான்னு கேட்கிறாரு. நம்மளே சொல்லலாம், அநியாயக்காரர்னா என்ன? ஒருத்தரை ஏமாத்துறது. இன்னைக்கு நம்ம யோசிக்கலாம், இன்னைக்கு நம்ம நிறைய வந்து பிசினஸ் பண்றோம், இல்ல நம்ம வேலைக்கு போறோம், இல்ல நம்மளை சுத்தி நிறைய பேர் இருக்கிறாங்க. யாரையாவது நம்ம ஏமாத்தி இருக்கிறோமா? இதெல்லாம் ஒன் கைண்ட் ஆஃப் புளிப்பு. இல்ல நமக்கு தெரிஞ்சே ஒருத்தரை பர்பஸா ஏமாத்தி இருக்கிறோம். நமக்கு வந்து பொன்னான பிரமாணம் தெரியும். ஒரு பொருள் 100 ரூபானா பிசினஸ் பண்றவங்க அது 120 ரூபாய்க்கு விற்பாங்க. இது வந்து அநியாயம் கிடையாது, அது மார்ஜின் நம்ம பார்க்கணும். அநியாயன்றது நமக்கு தெரியும், அதோடைய தமிழ் அர்த்தமே நமக்கு புரியும். நம்ம யாராவது நம்ம பண்ணியிருக்கிறோமா? அடுத்து சொல்றாரு, வஞ்சிக்கப்படாதிருங்க. நம்ம வந்து கரெக்டா இருக்கன்னு நினைச்சிட்டு உங்களை நீங்களே என்ன பண்ணிக்காதீங்க, ஏமாத்திராதீங்க. அவர் சொல்றாரு, பேசி மார்க்கத்தாரும், ரொம்ப எடுத்தோடனே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுறாரு. விக்கிரக ஆராதனைக்காரரும், ஒரு பொருளையோ ஒரு நபரையோ இல்லைங்களா, அல்லது ஒரு வகையான உறவையோ நம்ம ரொம்ப தேவனுக்கு மேல வச்சோம்னா விக்கிரக ஆராதனை. கிளியரா நம்ம பார்க்கணும். வேசி மார்க்கத்தார் நமக்கு வந்து கிளியரா தெரியும். அவர் சொல்றாரு, விபச்சாரக்காரர், இது லிட்டரலாவும் சரி ஆவிக்குரிய அர்த்தமும் சரி. சுய புணர்ச்சிக்காரர் லிட்டரலாவும் சரி ஆவிக்குரிய அர்த்தத்திலையும் சரி. ஆண் புணர்ச்சிக்காரர் லிட்டரலாவும் சரி ஆவிக்குரிய அர்த்தத்திலையும் சரி. இந்த மாதிரி சுபாவங்கள் இருந்தா அடுத்து ஒரு லிஸ்ட் போடுறார். வாசிக்கலாம் இறுதி அதிலே 10ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திருடனும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அதாவது அல்டிமேட்டா ஒரே ஒரு பாயிண்ட பவுல் கிளாரிஃபை பண்றாரு. தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரமாட்டாங்க. யாருங்க வரமாட்டாங்கன்னா அவர் லிஸ்ட் போடுறார். அநியாயம் பண்றவங்க, விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர், திருடன். ஒரு பிரதருடைய கான்சென்ட்ரேட்டட் டைம் அன்வான்டா நம்ம திருடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு பர்பஸ் கூப்பிடுறோம், வாங்க வெளில போகலாம், கடைக்கு போகலாம், அங்க போகலாம். அவரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிடுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம சுயநலத்துக்கு அவரை பயன்படுத்துறோம்னு அர்த்தம். ஆக்சுவலா கான்சென்ட்ரேட்டட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸே
நிறைய பாடங்கள்ல பிரதர்ஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு ஃபோன் பேசணும்னா கூட எக்ஸ்கியூஸ் கேட்கணும் அவங்க கிட்ட. ஏன்னா அவங்களுடைய கான்சென்ட்ரேட்டட் டைமை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட். அதான் சொல்றாரு, திருடணும். பணம் மட்டும் திருடுறது கிடையாது, நேரத்தையும் சில டைம் நம்ம திருடுவோம் இல்லைங்களா. திருடனா இருக்கக்கூடாது, பொருளாசைக்காரனா இருக்கக்கூடாது. இது நமக்கு புரியும் என்ன அர்த்தம்னு. வெறியரா இருக்கக்கூடாது, மோசமான ஒரு சுபாவம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. உதாசீனரா, ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாத ஒரு நபரை நம்ம என்ன பண்ணக்கூடாது, காணப்படக்கூடாது. கொள்ளைக்காரரா, அதாவது திருடனுங்கிறது தெரியாம கொள்ளைன்றது தெரிஞ்சே எடுக்கிறது. ஆமாங்க என் கேரக்டர் இப்படிதாங்க, நான் இப்படிதாங்க இருப்பேன்னு சொல்றதா கொள்ளைக்காரனுடைய டைம். இவர்கள் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசம். அப்ப அன்பு சகோதர சகோதரர்களே, வசனம் கிளியரா இருக்கு. நீங்க புளிப்பில்லாம இந்த பந்தியில கை வைக்கணுங்கிறார். இப்ப நமக்குள்ள என்ன புளிப்புன்னா, கோபம், மூர்க்கம், கூக்குரல், கசப்பு, மற்ற எந்த துர்குணமும், பொருளாசை, விபச்சாரம் இல்லைங்களா, விக்கிரக ஆராதனை, ஆண் புணர்ச்சி, சுய புணர்ச்சி, திருடன், கொள்ளைக்காரன், உதாசீனர், வெறியர், இந்த மாதிரி மாம்சத்துடைய கிரியைகள் எது இருந்தாலுமே கிளியரா பவுல் சொல்றார், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசி. பிரதர் எனக்குள்ள இருக்கு, நான் பலவீனப்பட்டிருக்கேன் அப்படின்னா, பலவீனப்படுறவங்களுக்கு தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுறார், துணிகர பாவம் செய்யறவங்களுக்கு இல்ல. அப்போ ஒருவேளை நமக்குள்ள சில சுபாவங்கள் காணப்படலாம். அந்த சுபாவங்களை நம் விட்டு விலகுவதற்கு தான் இந்த மாதிரி விசேஷமா நாமே நம்ம என்ன பண்ண நிதானிச்சு பார்க்கலாம். அப்ப நம்முடைய கிறிஸ்து, நம்முடைய பஸ்காவா அவர் பலி இட்டுட்டார். மீட்பை நம்ம வாங்கியாச்சு. மீட்பை வாங்கி செயல்படுத்துற ப்ராசஸ்ல இருக்கிறோம். இந்த செயல்படுத்துற ப்ராசஸ்ல ஒரே ஒரு பிளஸிங் என்னன்னா, நாளைக்கு ஒட்டுமொத்த உலக ஜனங்களே இந்த பிளஸிங்குள்ள வர்றதுக்கு கிறிஸ்துவுடைய சரீரத்துல ஒரு அங்கமா நம்ம இருக்கோம். அப்பேற்பட்ட அங்கமா இருக்கிற நாம யார் மாதிரிதான் இருக்கணும்னு பைபிள் சொல்லுதுன்னா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை தான் இருக்கணும். அப்ப விசேஷமா இந்த நினைவு கூறுதல் பாடங்கள் எதற்கு நமக்கு தேவன் கொடுக்கிறார், இன்னும் கொடுக்க போறார் அப்படின்னா, இதுல நிறைய டாக்டரின் படிக்கலாம். அல்டிமேட்டா அந்த டாக்டரின் எல்லாம் கொண்டு வந்து எங்க வந்து நிறுத்தும்னா, வெதர் நம்ம இந்த சபை வகுப்பாரா குவாலிஃபை ஆகாம போயிருவோமா. ஆகாம போயிருவோம்னா என்னென்னலாம் விஷயம் இருக்குது தேவன் காம்பார். உடனே இதை எடுத்து போட்டு நாம் எப்படியாவது அந்த பரிசுத்தமான பந்தியில தேவனுடைய கிருபையின் கரத்துல அந்த விசேஷமான ஒரு விஷயத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கறதுதான் தேவன் இந்த நாள்ல கூட இந்த வேத பாடத்தின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறாருன்னு பாக்குறோம். இந்த நாளில கூட நம்ம மீண்டுமாக நினைவு கூறுதலுக்கு ஆயத்தம் படுற வகையில ஒரு பேசிக்கான ஒரு காரியத்தை இந்த முதலாவது பாடமாக நம்ம பார்த்துருக்கிறோம். கண்டிப்பா வரக்கூடிய நாட்களில் இன்னும் சகோதரர்கள் ஆழமான சத்தியங்கள் நம்ம கற்றுக் கொடுப்பாங்க. கற்றுக் கொடுக்கக்கூடிய சத்தியங்களை நம்ம உண்மையாக இருந்து மிகவும் ஒரு சுத்த மனசாட்சியோடு கூட அந்த பந்தியில கூட நாம் பரிசுத்தமாக நாம் பங்கு பெற தேவன் தாமே கிருபை செய்வாராக. இந்த வாய்ப்பை கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ரசிகர் மூலமாக நாம் கோடான கொடிய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.